2013ஆம் ஆண்டு உயர் பாதுகாப்பு வலயமாக 6376 ஏக்கர் நிலப்பகுதி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த மக்களுடைய வீடுகள், அங்கிருந்த ஆலயங்கள், அங்கிருந்த கட்டிடங்கள் எல்லாமே இராணுவத்தினால் அழிக்கப்பட்ட நிலைமையில் தொடர்ச்சியாக மக்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதைத் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய 2276 பேர் தங்களுடைய வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்றும் நடைபெற்று வருகின்றது. இப்போ எங்களை காணியெல்லாம் வந்து துப்புரவாய் சொல்லி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சு போட்டோம். காணிகள் வந்து துப்புரவாய் போட்டோம். ஆனால் இன்னும் வந்து இராணுவம் அந்த வெளியெடுக்க இல்லை. அதால எங்களுக்கு போய் வந்து அந்த காணியில் ஒன்றும் பயிர் செய்ய முடியாதுன்றது. வேலி வெட்டி விட்டால் தான் நாங்கள் ஏதாவது அதுக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆலயமானது 75ஆம் ஆண்டிலே முதலாவது கும்பாபிஷேகத்தை செய்திருந்தோம். 90ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம் காரணமாக எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் எல்லாம் 90ஆம் ஆண்டு தீபாவளி அன்று எங்களுடைய பூசை வழிபாடுகள் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த கிராம மக்கள் அனைவரும் வெளியேறினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய ஆலயம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த இராணுவத்தினர் வேண்டிக் கொண்டார்கள், சுற்றி வர முள்வேலி அமைத்து தந்தால் நாங்கள் அந்த பாதை ஊடாக எங்களுடைய இந்த வழிபாட்டை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வீதிகளை எல்லாம் சுத்தம் செய்து இன்று இந்த மண்டபங்களை சூழ நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்து மேல் கோபிசங்கள் எல்லாம் உடைந்து சேதமான ஒரு நிலையில் இருந்தது. நாங்கள் அவற்றையெல்லாம் இந்த ஆலயத்தை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கமாக எங்களுடைய ஆலயத்திற்குள்ளே வளர்ந்திருந்த பெரிய மரங்களெல்லாம் துண்டம் போட்டு அவற்றை அகற்றி இந்த நிலையிலே இப்பொழுது இருக்கின்றது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் காங்கேசுந்துறையில் ஒரு 100 ஏக்கர் நிலப்பகுதிகளும், அதே போன்று பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே 300 ஏக்கர் விடுவிக்கப்படுவதாக இருந்த போதும் 235 ஏக்கரை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 235 ஏக்கர் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் அந்த இராணுவ உயர் பாதுகாப்பு வேலி அகற்றப்படாமல் இருப்பது மக்களுக்கு துயரம். ஏனென்றால் அந்த இல்லங்களில் மக்கள் மீள்குடியேறுவதற்கு அல்லது அவர்களுடைய விவசாய நடவடிக்கைகள் செய்வதற்கு அந்த மக்களுக்கு அங்கு சென்று தங்களுடைய செயற்பாடுகளை ஈடுபடுத்துவதற்கான பாதுகாப்பின்மை அல்லது அவர்களுடைய செல்வதற்கு வீதி அவர்களுடைய இராணுவத்தினுடைய வேலி தடையாக இருப்பது தொடர்ச்சியாக அந்த வேலி அகற்றுமாறு கூறப்பட்ட போதும் இதுவரை அகற்றப்படாமல் இருக்கின்றது. 90ஆம் ஆண்டும் சேர்ந்து விட்டுட்டு போய் இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான் இதை விட்டுருக்கணும். இன்னும் இந்த கம்பியை திறந்து உள்ளுக்க விட இல்லை. எங்கள்கிட்ட காணியெல்லாம் இப்போ துப்புரவு செய்தபடி கிடக்குது. இன்னும் தோட்டங்கள் செய்யக்கூடிய இதில் இருக்கிறோம். இன்னும் இப்போ இந்த கம்பியை கலட்டினா தான் நாங்கள் முழுமையாக போய் உள்ளுக்கு எங்கள்கிட்ட வேலையெல்லாம் செய்யலாம். தோட்டம்லாம் தான் கூட இருக்குது இங்கே இந்த சைட்டில். இப்போ விட்டால் எங்களுக்கு ஒரு இதுதானே தோட்டம் செய்கிறதுக்கு இதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஆசை தானே. என்ன 90ஆம் ஆண்டுலேருந்து விட்டுட்டு போனாங்களோ அந்த தோட்டங்களை செய்து காடு மாடுகள் வளர்க்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஏற்ற இடமான்ட்டு ஒரு ஆசையாக தான் வந்து கிட்டவே இருக்கிறோம். என்ன அது மாதிரி இந்த கம்பியை கலட்டினா தானே சொல்லலாம் முழுக்க எங்கள்கிட்ட கைக்கு வந்துட்டு தாண்டு. அதே போன்று பலாலி வடக்கிலே முகாம்களில் இருக்கின்ற மக்களுக்கு குடியேற்றம் நடைபெற்ற போதும் அவர்களுக்குரிய மின்சார வசதிகளோ அல்லது பாதை வசதிகளோ இன்னும் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அருகில் உள்ள பாடசாலையை கல்வி கற்பதற்கு அந்த பிள்ளைகள் கற்பதற்கான வசதிகளும் இல்லாமல் இருக்கின்றது. பெரும் துயராக இருக்கின்றது. இப்போ கரண்ட் இல்லை, எங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு. சாட்சிகள் எல்லாம் சரியான கஷ்டம். அங்கே ஆட்டியம் வீட்டில் கொண்டே போடுறது, போட்டுட்டு அந்த லைட்டை கொண்டு வந்தால் நீங்கள் போட்டு பிள்ளைகள் படிக்கிறது. அதுவும் சில நேரம் அங்கே ஆட்டியம் வீட்டை போட இந்த நேரம் விட மாட்டினான் தானே. இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் என்றது இன்றைக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட 2300 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட நிலைமையில் குறிப்பாக பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே குறிப்பாக 686 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமையில்
கடந்த மார்ச் 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே இங்கு வரும்போது 235 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்த போதும் மிகுதியாக உள்ள 400 ஏக்கர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலும் கூட பாதுகாப்பு வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றதும், குறிப்பாக மக்கள் பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே முழுமையாக விடுவிக்கலாம். அங்கே விமான நிலையத்துக்கான எந்த விதமான தேவையும் இல்லை. விமான நிலைய விஸ்தரிப்புக்கும் எந்தவித தடையும் இல்லாத இடங்கள் பலாலி வீதியின் கிழக்கு பகுதி. அது அந்த பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் முழுமையாக விடுவிப்பதன் மூலம் 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய இல்லங்கள் விடுவிக்கப்படும். அவ்வாறான நிலைமையில் இந்த நிலங்கள் தடையாக இருப்பதும், உண்மையில் அந்த வலிவடக்கினுடைய இதய பிரதேசமாக இருக்கின்ற வசாவுலான் பகுதியில் இருந்து மக்கள் தங்களுடைய வைத்தியசாலை தேவைக்கு தெளிப்பட வைத்தியசாலைக்கு வருவதற்கு பிரதானம் இருக்கிற வெள்ளையராளி ரோட் திறக்கப்பட வேண்டும். விமான நிலைய விஸ்தரிப்பாக கூறிக்கொண்டு அந்த வீதியை திறக்காமல் தடுத்து கொண்டிருப்பதும் பெரும் துயராக இருக்கிறது. உண்மையில் இந்த மக்கள் தங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த இனங்கள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களுடைய கனவு நனவாகவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும்.